நான் அனுப்பியுள்ள இந்த அதிர்ஷ்ட எண் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை நிகழ்த்தி தரக்கூடியது. இந்த ஆறுமுகனின் அருளால் நீ தொட்டிருக்கின்ற இந்த எண் உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிசயங்களை நிகழ்த்தி தரப்போகின்றது. உன் கஷ்டங்கள் எல்லாம் எந்த அளவிற்கு உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கின்றதோ, இனிமேல் அதைவிட பல மடங்கு இன்பங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தித்து மகிழப் போகின்றாய். முருகனின் வாக்கு உன்னுடைய வாழ்க்கையில் பலிக்க வேண்டுமானால் முழுமையான நம்பிக்கையையும் பக்தியையும் என் மீது நீ செலுத்த வேண்டும். நீ செலுத்துகின்ற இந்த முழுமையான நம்பிக்கையும் பக்தியும் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னேற்றத்தையும் இன்பத்தையும் பல மடங்கு நீ பெருக்கிக் கொள்வதற்கு துணையாக இருக்கும். பல விஷயங்கள் புரியாமல் இருப்பதால் அது உனக்கு சில சங்கடங்களை ஏற்படுத்தி விடுகின்றது. சந்தோஷமாக வாழ வேண்டிய சில வாழ்நாட்கள் சங்கடங்களால் நிரம்ப செய்கின்றது. இந்த நிலை உனக்கு இனி வேண்டாம். இந்த முருகனுடைய துணை உனக்கு இருப்பதால் உன் வாழ்க்கை மேல்நிலைக்கு உயரும். சிறிது சிறிதாக சேமித்து ஒரு தொகையை உன்னுடைய வாழ்க்கையில் நீ சேர்த்து வைக்க வேண்டும். அது பெரும் தொகையாக மாறி அதை ஒரு நல்ல விஷயத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்ற திட்டத்தை நீ வைத்திருக்கின்றாய். அந்த திட்டம் எங்கே உடைந்து விடுமோ என்று கவலையும் கொள்கின்றாய். உன்னுடைய திட்டங்கள் யாவும் நல்லபடியாக நிறைவேறி நீ மனதிற்குள் வேண்டிக் கொண்டிருக்கின்ற அந்த விஷயங்கள் நிறைவாக உனக்கு கைகூடி வரும். மருத்துவ செலவு அதிகமாக ஆவதால் உன்னுடைய உடல் நலனும் கெடுகின்றது. உன்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு என்னுடைய மந்திரங்கள் உனக்கு உதவியாக இருக்கும். வேத நூல்களை பாராயணம் செய்வதன் மூலம் உன்னுடைய உடலுக்கு தேவையான ஆற்றலை நீ பெற்றுக்கொள்ள முடியும். உன்னுடைய மனம் வலிமையான மனமாக மாற வேண்டுமானால், உன்னுடைய உடல் வலிமையான உடலாக மாற வேண்டுமானால் இறைவனுடைய திருநாமங்களும் மந்திரங்களும் மந்திர ஜபங்களும் உனக்கு உதவியாக இருக்கும். இறைவனை வழிபடும் பொழுது உன்னுடைய உள்ளத்தில் நீ அடைகின்ற அத்தனை பூரிப்பும் உன்னுடைய உடல் வலிமைகளாக தானாக மாறும். ஆற்றல் அதிகமாக, சக்தி அதிகமாக உன்னுடைய உடலிலும் மனதிலும் வெளிப்படுவதை நீ உணருவாய். உனக்குள் ஏற்படும் மாற்றங்களை நீ அறிந்து கொள்வாய். இறைவனால் மட்டும்தான் இந்த மாற்றங்களை உனக்குள் இருந்து கொண்டு வர முடியும். அதை மேலும் வளர்ச்சியடைய உன்னுடைய உழைப்பும் ஒத்துழைப்பும் மிகவும் அவசியம். நீ ஓரளவிற்கு நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்றால் அதற்கு உன்னுடைய வழிபாடுகள் மிகவும் முக்கியமான காரணம். ஓரளவிற்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் நீ உன் வாழ்க்கையின் உயரத்தை நீ அடைய வேண்டும் என்றால், அந்த உயரிய லட்சியத்தை நீ தொட வேண்டும் என்றால் அதற்கு இறைவனோடு சேர்ந்து உன்னுடைய மனமும் ஒத்துழைக்க வேண்டும். உன்னுடைய மனதிற்குள் நீ எதை எண்ணுகின்றாயோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவும் செய்கின்றது. நாம் கஷ்டப்படுகின்றோம் என்று அதிகமாக நினைப்பதால் அந்த கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு விடுகின்றது. அத்தனை கஷ்டத்தையும் தாங்கிக் கொண்டு இப்பொழுது நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், இனிமேலும் நன்றாகத்தான் வாழ்வோம் என்று நீ நினைத்துப்பார். அந்த வாழ்க்கை உனக்கு பரிசாக பல நல்ல விஷயங்களை கொடுக்க ஆரம்பிக்கும். மனமானது வலிமையை பெற வேண்டுமானால், நிம்மதியை பெற வேண்டுமானால் சில விஷயங்களை கண்டு கொள்ளாமல் செல்ல வேண்டும். அனைத்து விஷயங்களையும் உனக்கான விஷயங்களாக நீ மாற்றி தூர இருக்கும் பிரச்சனையையும் அருகில் வரவழைத்து கொள்கின்றாய். உனக்கான நன்மைகளை, உனக்கான விஷயங்களை உன் அருகில் இறைவன் தானாக கொண்டு வந்து சேர்ப்பான். நீ எதையும் அதிகமாக தேடி அலைய வேண்டாம். உன் கரங்களுக்கு கிடைக்காத நல்ல விஷயங்கள் இனிமேல் கிடைக்கும். சில விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதற்கான முயற்சிகளை வெகு நாட்களாக செய்து கொண்டிருக்கின்றாய். அந்த முயற்சியின் அர்த்தம் என்ன, ஆழம் என்ன என்று எனக்கு புரிந்திருக்கின்றது. விடாமல் நீ செய்து கொண்டிருக்கின்ற அந்த முயற்சியின் பலன் உனக்கு வெற்றியை தான் கொடுக்கும். நல்ல வேலை கிடைக்க வேண்டும், அந்த கிடைத்த வேலை நிலைக்க வேண்டும், அந்த நிலைத்த வேலையில் உயர்வான பல நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு உன் மனதிற்குள் நீ கட்டி வைத்திருக்கின்ற அந்த கனவு கோட்டை நிஜமாகும். பதவி உயர்வு கிடைக்கும், உன்னுடைய வருமானம் கூடும், பல வாய்ப்புகள் கிடைத்து உன்னுடைய வாழ்க்கை
பல வெற்றிகளை காணும். மனம் விரும்பிய வாழ்க்கையை நீ வாழப் போகின்றாய். இவரோடு வாழ வேண்டும் என்று மனதிற்குள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். அவர் உன் மீதான புரிதலை சற்று விலக்கி வைத்திருப்பதால் கவலையோடு இருக்கின்றாய். இந்த நிலைமையெல்லாம் மாறி உன்னுடைய மனதை புரிந்து அந்த இஷ்டப்பட்ட வாழ்க்கையை நீ நலமாக வாழ்வாய். உன்னுடைய வாழ்க்கையில் நீ துணையாக நினைத்து கொண்டிருப்பவர்கள் உன்னை சில நேரம் வெறுக்கின்றார்கள். அந்த வெறுப்பிற்கு காரணம் உனக்கு புரியவில்லை. நாம் நடந்து கொள்ளும் முறை சரிதானா என்ற கேள்வி உனக்குள் எழுகின்றது. அப்படி நாம் என்னதான் தவறு செய்து விட்டோம் என்கின்ற ஐயமும் உனக்குள் எழுகின்றது. எந்த தவறும் நீ செய்யவில்லை. பார்க்கின்ற கண்ணோட்டம் தவறாக இருந்தால் நடக்கின்ற அனைத்தும் தவறான விஷயங்கள் போலதான் தென்படும். பார்ப்பவர்களுடைய மனநிலையும் கண்ணோட்டமும் மாறினால் தானாக எல்லாம் மாறும். அதற்கு காலம் உதவி செய்யும். காலத்தின் போக்கு அனைத்து கஷ்டங்களையும் போக்கிவிடும். காலங்கள் மாற மாற கஷ்டங்களும் விலகிவிடும். ஒரே மாதிரியான நிலைப்பாட்டான வாழ்க்கையை ஒரு மனிதரும் பெற்று விடுவதில்லை. தோல்வியும் நிரந்தரமல்ல, வெற்றியும் நிரந்தரமல்ல. இன்பமும் நிரந்தரமல்ல, துன்பமும் நிரந்தரமல்ல. எல்லாமுமே இங்கு மாறி மாறி கிடைக்க பெற்றும் நடக்க பெற்றும் இருக்கின்றது. எல்லா விஷயங்களும் உனக்கு புரிய வேண்டுமானால் அதிலேயே பாதி வாழ்க்கை முடிந்து விடுகின்றது. புரிந்து கொண்ட விஷயங்களை செயல்முறைப்படுத்தி வெற்றி காண மீதமுள்ள வாழ்க்கையும் தொலைகின்றது. இப்படிப்பட்ட நிலையெல்லாம் மாறி உனக்குள் ஒரு மன அமைதியும் உன் வாழ்க்கையில் நிம்மதியும் கிடைக்க வேண்டுமானால் இந்த முருகன் ஒன்றேதான் உனக்கு கதியாக இருக்க வேண்டும். இந்த முருகனுடைய துணையை நீ அதிகம் நாடி வருவாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பம் அதிகம் தேடி வரும். எத்தனை முறை நீ கூப்பிட்டாலும் அத்தனை முறை உன் கண்முன் வந்து நிற்பவன் நான். கந்தா, குமரா, வேலா, வடி வேலா என்று அழைத்துப்பார். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் பறந்தோடிவிடும். உன் வாழ்க்கையில் நிலையான மாறுதலை நான் கொடுத்து உன் வாழ்விற்கான அற்புதங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் அனுபவிக்கும்படி நான் வழி செய்வேன். இந்த குமரனுடைய ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையில் இருந்தால் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய குமுறல்கள் எல்லாம் விலகிவிடும். இந்த சண்முகன் உன்னுடைய சங்கடத்தை எப்பொழுதும் தீர்க்க தயாராக இருக்கின்றேன். அப்பா முருகா, காப்பாற்று என்று என் பக்தர்கள் என் முன்னால் வந்து நின்றால் மனமுருகி அவர்களை அந்த இக்கட்டிலிருந்து காப்பாற்றி நல்ல நிலைமைக்கு வாழவும் வைக்கின்றேன். உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து அதிர்ஷ்டத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். என்னுடைய வாக்கை இன்றைய தினம் நீ கேட்டு விட்டாய். உன் வாழ்க்கை மிகவும் வளமாக மாறப்போகின்றது. நல்லது நடக்கும்.